ஆன்மீகத்தை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக பார்க்கும் திருமுகிலன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள். அப்படியே மறக்காமல் நமது திருமுகிலன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் சரிங்க, அவங்க கிட்ட கனிவா இவங்க பேசுவாங்க, கனிவா பழகுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம் ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களின் பூர்வ ஜென்ம கர்மா, பணம் சம்பாதிக்கிறதுல ஏற்படக்கூடிய தடைகள், வாழ்க்கையில் இவங்க சந்திக்கும் சவால்களை பற்றி விரிவாக இந்த வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. சிம்மம் ராசிக்காரர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க என்பதை பற்றியும், ஜாதகம் இல்லாமல் இருந்தாலும் சிம்ம ராசியில் பிறந்தா ஏன் சிரமப்படுறாங்க என்பதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. காலச்சக்கரத்தின் 5ஆம் வீடா சிம்மம் ராசி இருக்கு. சூரியனின் ஆட்சி வீடு. இங்கு மகம், பூரம், உத்திரம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் இருக்கு. கேது இருக்கிறதுனால தடை ஏற்படும். பூரம் சுக்கிரன் சுகத்தை கொடுக்கும். உத்திரம் சூரியன் கௌரவம் மற்றும் நிர்வாகத்தை கொடுக்கும். சிம்மம் ராசிக்காரங்க நீதி, நேர்மை, ஆன்மீகம், தர்ம சிந்தனை, மனிதாபிமானம் உடையவங்க. இவங்க சரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சிம்மம் தலைவன் மற்றும் முதன்மையானதுங்க. குலதெய்வ ஆசிர்வாதம் உள்ள ராசியா இந்த ராசி இருக்கு. பூர்வ புண்ணிய பலன் இவங்களுக்கு இருக்கு. 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தா அது இவர்களின் டிஎன்ஏ ஆகும். இவர்களின் பாட்டனார் ஊருக்கு நியாயம் சொல்லக்கூடிய தர்ம கர்த்தாவாகவோ இல்லைன்னா பஞ்சாயத்து செயலாகவோ இருந்திருப்பாங்க. மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கையில இந்த காலகட்டம் நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. இவங்க நேர்மை மற்றும் உழைப்பால நல்ல பெயரை சம்பாதிக்க கூடியவங்களா இருக்காங்க.
சிம்ம ராசியில பிறந்தவர்களின் குடும்பத்துல கலப்பு திருமணம் இருக்கும். இவங்க கிறிஸ்டியன் இல்லைன்னா முஸ்லிம் பள்ளிகள்ல படிச்சிருக்கலாம், இல்லைன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற பிற மாநிலங்கள்ல படிச்சிருக்கலாம். இது இவர்களுக்கு இடமாற்றத்தை தரும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு. இதனால பேச தெரியாம பேசி மாட்டிக்குவாங்க. கண் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும். சிலர் திக்கி திக்கி பேசுவாங்க. இவர்களின் குடும்பத்துல யாராவது திக்கி திக்கி பேசுவாங்க. கிட்ட பார்வை, கண்ணாடி போடுறது, ஒரு கண் தெரியாம போறது போன்ற பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும். 2ஆம் தொழில் செய்யறது, இல்லைன்னா 2 இடங்கள்ல அலுவலகம் வச்சு மாறி மாறி அலையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. சிம்மம் ராசியினர்களுக்கு முன்கோபம் அதிகம் வரும். வார்த்தையை விட்டு விட்டு மாட்டிக்குவாங்க. டென்ஷன் ஆகி கத்துவாங்க, திட்டுவாங்க, அதுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க. 2ஆம் அதிபதி நீச்சம் ஆகிறதுனால தோல் நோய் வரும். பணத்தை கொடுத்து ஏமாறுவாங்க. மாமன் மற்றும் மைந்துனர்கள் ஒத்து வர மாட்டாங்க. 3ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் ஆகிறாருங்க. இதனால அடிக்கடி இடம் மாறுவாங்க. ஊர் விட்டு ஊர் போய் தோல்விகளை சந்திப்பாங்க. 4-5 முறை முயற்சி செய்தும் வேலை நடக்காது. வெற்றிக்குரிய ஸ்தானாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்தில் நீச்சமாகிறாரு. ராசி அதிபதி 3ல போய் நீச்சமாகிறாரு. சிம்ம ராசிக்கு 4ஆம் இடம் சுகம். அதற்குரிய செவ்வாய் 12ல் நீச்சம் அடைகிறார். இதனால தாய்க்கு வைத்தியம் செய்ய செலவு ஏற்படும். பல், கண், மூக்கு, காது, வயிறு வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கும். தாயினால எந்த பிரயோஜனமும் இல்லை. வீடு கட்டுறதுல பிரச்சனை வரும். 4ஆம் இடமும் 9ஆம் இடமும் பாதகத்தை கொடுக்கும். அப்பா அம்மாவுக்கு இவங்கனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா இவங்க அப்பா அம்மா மீது பாசமா இருப்பாங்க. சொந்த காலில் நின்னா மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். கூட்டு தொழில் இவங்களுக்கு செட் ஆகாது. குழந்தைங்களுக்காக இவங்க உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. சிம்ம ராசி ஒரு சோம்பேறித்தனமான ராசி. இவங்களுக்கு சோம்பேறித்தனமே எதிரியா இருக்கு. ஒரு வேலையை சொன்னா அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சிம்ம ரொம்ப நேரம் முழிச்சிருந்து காலையில ரொம்ப நேரம் தூங்குவாங்க. தாடி மற்றும் முடி வளர்க்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சித்தர்கள், மகான்கள், காஞ்சி மகா பெரியவர், சுவாமிகள் போன்ற மகான்களை வழிபட்டா கர்மாவை கலைச்சு டாப் லெவலுக்கு நீங்க வந்துடலாம். உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. சிம்ம ராசியினர் தங்கள் குடும்பத்தை வாழ வைத்தவர்களை பற்றி பெருமையா பேசுவாங்க. 5ஆம் அதிபதி குரு, 9ஆம் அதிபதி செவ்வாய், சூரியன் சேர்ந்து சிவராஜ யோகமா மாறி சமுதாயத்துல அந்தஸ்து, புகழ், கௌரவத்தை கொடுக்கும். சில பேரு எளிதாகவும் சில பேரு பிரம்மாண்டமாகவும் இருப்பாங்க. 50 வயசுக்கு மேலதான் வாழ்க்கையில பெரிய வளர்ச்சி இருக்கும். சிம்மம் வேலை வாங்க தெரியும், வேலை செய்ய தெரியாதுங்க. திட்டம் போடுவாங்க, மற்றவங்கள வேலை வாங்குவாங்க. சிம்மம் அதிரடி நடவடிக்கைக்கு பெயர் போன ராசி. இவங்களை சுத்தி எப்போதுமே நண்பர்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். புகழ்ந்தால் அள்ளி கொடுப்பாங்க. திருமணத்துக்கு பிறகுதான் இவங்களோட வாழ்க்கை மாறும். மனைவியிடம் சண்டை போட்டா குடும்ப வாழ்க்கை சரியா இருக்காது. அதனால கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து வாழ்றது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறையும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்களே, உங்களுக்கு இந்த மாதம் லாபகரமாக இருக்க போகுது. பணவரத்து அதிகரிக்க போகுது. உங்களுடைய செயல்திறன் மேலோங்க போகுதுங்க. இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரப்போகுதுங்க.
வீடு வாகனங்கள் வாங்கும் நிலையெல்லாம் உருவாக போகுதுங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு லாபம் தரும். வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை நீங்கள் தீட்ட போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்க போகுதுங்க. பயணங்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் வரப்போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க போகுதுங்க. உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு சேரப்போகுதுங்க. நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டீங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்கள் உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெற்றதுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்கள் வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்ணுறீங்க. எங்கள் வாழ்க்கையில் எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்கள் வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இன்பம் அதிக அளவில் நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக போகுதுங்க. கடன் பிரச்சனை தீரப்போகுதுங்க. ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டம் குறைய போகுதுங்க. வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்து முடிக்க போறீங்க. மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசமான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணியை நீங்கள் மீண்டும் தொடங்க போறீங்க. சிலர் புதிய வீட்டுக்கு குடியேற போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீரென்று கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாமல் போக போகுதுங்க. உங்களுடைய மனக்கவலைகள் நீங்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையே அழகான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மற்றவங்க கிட்ட பேசும்போது நீங்கள் கவனமாக பேசுறது நல்லதுங்க. வீண் அலைச்சலெல்லாம் குறைய போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. விளையாட்டு போட்டிகளில் மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாட்டு திறமையை வெளி உலகத்தில் வெளிப்படுத்த போகிறாங்க. கலைத்துறையினருக்கு கலைத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. வீடு கட்ட போறீங்க. நிலம் வாங்க போறீங்க. ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்க போறீங்க. உங்கள் குடும்பத்தில் தொடர்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது.
தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் பிரகாசமாக மாறப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை, நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. தினமும் காலையில் 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால் தினமும் அதிகாலை நேரத்தில் எழுந்து உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்கள் நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நீங்க பேசும்போதும் சரிங்க, கோபப்படும் போதும் சரி, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ரகசியங்களை பாதுகாப்பா வச்சிருக்கும் போதும் சரி, நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குடும்பத்தோட இணக்கம் ஏற்பட போகுது. பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போகுது. பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுது. நிலம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க, நகை நட்டெல்லாம் வாங்க போறீங்க. சனி பக்ரமா இருக்கிறதுனால சில கண்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. பொறுமையா பொறுப்பா இருந்துக்கோங்க.
ஏன்னா கோபம் வந்து உங்களை வாழ்க்கையோட விரக்திக்கு கொண்டு போய் விட்டுருங்க. சிம்மம் ராசிக்காரங்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேப்பரில் கூட எடுத்து பாக்கெட்டில் எழுதி வச்சுப்பீங்களோ இல்லாட்டி வீட்டில் எழுதி வச்சுப்பீங்களோ எங்கேயாச்சும் எழுதி வச்சுப்பீங்களோ கோவப்படாத கோவப்படாத கோவப்படாதுன்னு சொல்லிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா போதும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீராக கரைஞ்சு போயிடும். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் கவலை துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். கிரகங்களின் இயக்கம் உங்கள் வாழ்வில் ஆச்சரியமான மாற்றங்களை தரும் வல்லமை கொண்டது. அதை முன்கூட்டியே அறிய திருமுகிலன் ஆஸ்ட்ரோ சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் மேலான கமெண்ட்களை பதிவிட மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.